ஏன்னே தெரில நிலாவுக்கு அவள் ஸ்கூலுக்கு நான் போனான்னா அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. அவள் ஸ்கூலுக்கு நான் போகிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஏன்னா மார்னிங் அவங்க அப்பா கொண்டு போய் விட்டுருவாங்க, ஈவினிங் அவங்களே அழைச்சிட்டு வந்துடுவாங்க. எல்கேஜியில் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டும் அப்படி தான் அழைச்சிட்டு போயிட்டு வராங்க. அதனால் அவள் ஸ்கூலுக்கு நான் போகிறது ரொம்பவே ரேராக தான் இருக்கும். நான் வீடியோ இருக்கிறத பார்த்துட்டு என் பையன் ஹாய் மக்களே அப்படின்னு அவன் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கான். அதோட இவனையும் எங்கே போனாலும் அழைச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இவனும் எங்கேயா இருந்தாலும் வந்துடுவான். இவனையும் இப்போ ஸ்கூல் சேர்த்தாகணும், 3 வயசாகிடுச்சு. இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் தான் போகிறோம். நிலாவோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎம் வராங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடி நட்டு வச்சுருக்காங்கங்க. இந்த சைடு அந்த சைடு எந்த சைடு பார்த்தாலும் கொடியாகவே இருக்குது. ஸ்கூலுக்கு வந்துட்டோங்க. வந்ததுக்கு வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க எங்களை. நாங்கள் முன்னாடியே வந்துட்டோமா இல்லை லேட்டாக வந்திருக்கோமான்னு தெரியல. எங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க கூப்பிட்டதும் போய் அங்கே மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அவளை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு நினச்சா இவன் முன்னாடியே வந்துட்டா. என்னை பார்த்ததும் அங்கே பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம். அங்கே பேக்கை கொடுத்துட்டு என்கிட்ட ஓடி வந்துட்டா. காலையில் A4 ஷீட் வேணும், ஏதோ ஒரு காம்படிஷன் இருக்குதுன்னு வாங்கிட்டு போனான். A4 சார்ட் வாங்கிட்டு போக சொன்னால் A4 ஷீட் வாங்கிட்டு போயிட்டாலாட்டு. அதனால இந்த ஷீட்டை நீனே வச்சுன்னு சொல்லி மேமே கொடுத்துட்டாங்களாம் A4 சார்ட்டை. பாருமா மேஜிக் பென்னு ஒரு பென்னு காலில் வாங்கினாலும் அதை என் கையில் ஒரு கோடு போட்டு லைட் அடித்தா அது மேஜிக் மாரி தெரியுமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அக்காவும் தம்பியும் ஒரு பேப்பரில் போட்டு என் கையில் போட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க விளையாட போகணுன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரையும் அங்கே விளையாடுறதுக்கான இந்த பிளேஸில் நிறைய பாருங்கள் நிறைய இருக்கும். சர்க்கஸ் அந்தமாரி ஏறுறது எல்லாத்துலேயுமே இருக்கும். இவன் எதுலேயுமே ஏறல. அக்கா எங்கே இருக்கான்னு தேடிட்டு தான் இருந்தான். இவன் எதுலேயும் ஏறி விளையாடவே இல்லை. டெய்லி ஸ்கூல் விட்டு தான் அவங்க அப்பா இந்த இடத்துல விளையாட வச்சு தான் அழைச்சிட்டு வருவாங்களாம். டெய்லியுமே இதில் விளையாண்டுட்டு தான் வருவாங்களாம். அதனால் வெளியில் வந்ததுலேருந்தே குதிச்சிட்டே இருக்கா. அம்மா விளையாட போகணும் விளையாட போகணும், அப்பா விளையாட போகணுன்னு சொல்லிட்டு. சரி நாங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அப்புறமா அழைச்சிட்டு போகிறோம் பாப்பான்னு கேட்கவே இல்லை. திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தா. அப்புறம் ஒரு வழியாக மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அவளை விளையாட வச்சுட்டு வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துட்டோங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது பேரண்ட்ஸ் மீட்டிங்னாலே ஒரு வித பயமாகவே இருக்கும். என்னத்தை வந்து போட்டு கொடுக்க போகிறாங்களோ அந்தமாரி. என் பொண்ணுக்கு இப்போ ஸ்கூலுக்கு போய் என்னென்னலாம் போட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோங்க. இந்த ஃப்ரிட்ஜில் என்ன தான் இருக்குமோ தெரியல. 2 பேருக்கும் இதை ஓப்பன் பண்ணலாம் தூக்கமே வராதுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.